முட்டை நாங்கள் தவறான விளக்கங்கள் பல வேளைகளில் நாங்கள் நினைத்திருப்போம். முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டையில் கொலஸ்ட்ரால். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், முட்டையில் நல்ல கொலஸ்ட்ரால் கூட கிடக்குது. தயவுசெய்து நீங்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் முட்டை தினமும் 2 முட்டைகள் அவித்து சாப்பிடுங்கள். அதிகம் பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். முட்டையில் தான் எலும்புக்குரிய சத்துக்கள் நிறைய இருக்கின்றன, புரோட்டீன் இருக்கின்றன. அளவோடு சாப்பிட்டு கொள்ளுங்கள். 2 முட்டை ஒரு நாளை காணும். அதே நேரத்தில் நடைப்பயிற்சிகளையும் செய்து கொள்ளுங்க. அடுத்தது முட்டை அவிக்கின்ற பொழுது இந்த பாருங்கள், நான் அவிக்கல நேரடியாக இந்த இப்படி வந்துட்டுது உடைஞ்சு. இதற்குரிய காரணம் அதிக வெப்பம். சில வேளைகளில் இப்படி வேறு உடையும், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் கோதுகள் உடையாமல் ஒழுங்காக முட்டை வரணுமென்றால் உப்பு போட்டு அவித்து பாருங்கள். சரிதானே? சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. உப்பு போட்டு அவித்து பாருங்கள், அங்கே கோதுகள் அநேகமாக உடைந்து இப்படி வராது. நான் இன்று உப்பு போடுவதில் கொஞ்சம் தவறிவிட்டேன். அதனால் உப்பு போட்டு அவித்து பாருங்கள். மற்றது அதிகமாக ஹீட்டோடு முட்டை அவிக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவாக நெருப்பை நீங்கள் ஹை ஃபயரில் வைக்க வேண்டாம். ஹை சூம் பண்ணி ஃபயர் வைக்காமல் ஸ்லோவாக கொஞ்சம் குறைத்து கேஸில் வைத்து அவித்து பாருங்கள். உப்பும் போடுங்கள், மறந்துடாதீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முட்டை தவற விடாதீங்க. தேவையில்லாத கதைகளை கேட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம், சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். சரி, கட்டாயம் சாப்பிடுங்க முட்டை. சரிதானே? சாப்பிட வேண்டாம் என்று நான் சொல்ல இல்லை, சாப்பிடுங்க 2 முட்டைகள். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில்.